வணக்கம். திசை மாறிய பறவைகள் பாகம் 3. சென்ற வாரம் 4 தோழிகளும் தங்களது திருமண எண்ணங்களுடன் கடைசி தேர்வுகளை முடித்திருந்தனர். இப்போது பார்ப்போம். அதற்கு சற்று முன்பே கேம்பஸ் நேர்முகத்தில் கீர்த்திக்கு அவளது ஆசைப்படியே ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிபிஓ பிரிவில் வேலையும் கிடைத்துவிட ஒரே உற்சாகமாகி போனாள். ஆண்டு தேர்வு முடித்த கையோடு பேங்க் தேர்வும் எழுதி முடித்தாள் ஸ்ருதி. வளர் தன் ஆசைப்படியே அந்த ஆண்டு துவங்க இருக்கும் மேனேஜ்மெண்ட் டிப்ளமாவில் சேர விண்ணப்பித்து கொண்டாள். தேர்வுகள் முடிந்துவிட்டால் ஹாஸ்டலில் தங்க முடியாதென அதற்கும் முன்பே தன் வீட்டினை காலி செய்து தருமாறு குடித்தனக்காரர்களிடம் கூறியிருந்தாள் சாருமதி. அவர்களும் அப்படியே காலி செய்து தர அந்த வீட்டை நால்வருமாக சென்று சுத்தம் செய்து புதுப்பித்தனர். முன்பு இருந்தவர்கள் ஓரளவு நல்லபடியாகவே வைத்திருந்தனர் என்று சொல்ல வேண்டும். தனது ஹாஸ்டல் அறையை காலி செய்து கொண்டு சில சாமான்களோடு அவளது வீட்டிற்கே வந்து சேர்ந்தாள் சாரு. இன்னொரு முறை பெரியப்பாவின் வீட்டில் போய் அவஸ்தைப்பட அவளுக்கு மனமில்லை. அவசர நிலையில் ஒரு உத்தியோகம் அவளுக்கு தேவைப்பட்டது. சேமிப்பில் கொஞ்சம் இருந்தது. அது கரையும் முன் வேலை தேடியே ஆக வேண்டும் என அலைந்தாள். மற்ற மூவரும் அவளது அண்ணன் ஸ்ரீனியும் கூட அவளது வேலைக்கென முனைந்தனர். அதன்படி இன்னொரு கல்லூரியில் அவளுக்கு ஜூனியர் லெக்சரராக வேலையும் கிடைத்தது. இது தற்காலிகமான நிலையிலான வேலை என்றும் அவள் மாலை வேளைகளில் முதுகலை பட்டம் பெற்றால் வேலை நிலைக்கும் என்றும் தெரிவித்தனர். அவளுக்குமே அந்த எண்ணம் இருந்தது. அதனால் உடனே சரி என ஒப்புக்கொண்டாள். தேர்வு மதிப்பெண்கள் வந்ததும் வேலையில் சேர வேண்டும் என்ற நிலை சாருவிற்கும் கீர்த்திக்கும். வளர் தன் டிப்ளமாவில் சேர வேண்டும். தேர்வுகள் முடிந்து கிடைத்த இந்த நேரத்தில் நால்வரும் 4 நாட்கள் எங்கேயாவது ஊர் சுற்றி வரலாம் என பிளான் செய்தனர். மறுபடி எல்லோருமாக ஓய்வாக எப்போது நேரம் செலவழிக்க முடியுமோ என்று ஆவலாக இந்த பிளான் செய்தனர். ஊட்டிக்கு போகலாம்ப்பா என்றாள் கீர்த்தி. அங்கே ரொம்ப கும்பலும் கூட்டமுமா ஆயிடுச்சுப்பா. குன்னூர் நல்லா இருக்கும், இன்னமும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு என்றாள் வளர். சரி என இரவு கிளம்பும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஏறி செல்வதென முடிவு செய்து டிக்கெட் போட்டனர். அவரவர் வீடுகளுக்கு தெரியப்படுத்திவிட்டு கிளம்ப ஆயத்தங்கள் செய்தனர். நால்வரும் தனியாக ஆனால் ஒன்றாக ஊர் சுற்ற கிளம்புவது இதுவே முதல் முறை என்பதால் ஆவலும் பயமுமாக கிளம்பினர். ரயிலுக்கு கிளம்பும் முன் நால்வரும் ஸ்ருதியின் வீட்டில் கூடி இரவு உணவை அவளின் தாய் புவனாவின் கையால் உண்டனர். பாத்துமா, ஜாக்கிரத, 4 பேரும் வயசு பொண்ணுங்க என்று 100 முறை புத்தி சொல்லி வழி அனுப்பி வைத்தார் புவனா. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சாரு தைரியம் கூறி. ஆமாம்மா, எங்கள் வார்டன் சாரு மேடம் தான், அதெல்லாம் பொறுப்பாக பார்த்துப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க என்றாள் கீர்த்தி. சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்கள் 4 பேரில் வச்சு சாரு தான் பொறுமைசாலி, பொறுப்பானவளும் கூட. அதனால தானே நான் உங்களை தைரியமாக அனுப்புகிறேன் என்று கூறி சிரித்தார் புவனா. த பாருடா, எல்லாம் எங்கள் நேரம்மா என்றாள் கீர்த்தி. எல்லோரும் சிரித்தனர். போய் சேர்ந்ததும் கூப்பிடுங்க பொண்ணுங்களா என்று கூறி விடை தந்தாள். அங்கிருந்து ரயில் அடிக்கு சென்று வண்டியில் ஏறி அமர்ந்தனர். கிளுகிழுவென சிரித்தபடி அரட்டை அடித்தபடி இருந்தனர். 4வருக்குமான குளிரூட்டப்பட்ட கூப்பே அது. இவர்கள் ராஜாங்கம்தான். இரவு 12 மணி வரை அரட்டை அடித்துவிட்டு சாரு அதட்டு போட்ட பின் தான் உறங்கச் சென்றனர். மேட்டுப்பாளையத்தில் இறங்கினர். அங்கிருந்து பஸ் பிடித்து மேலே குன்னூர் செல்ல வேண்டும். பஸ்ஸில் ஏறி அமர வளருக்கு பஸ் பயணம் ஒத்துக்கொள்ளாமல் வாந்தியும் மயக்கமுமாக சுழற்றியது. ஒரு வாராக அவளுக்கு ஆரஞ்சு பழம் புளிப்பி மிட்டாய் என்று வழியில் வாங்கி அவள் வாயில் திணித்து மேலே குன்னூரை அடைந்தனர். சுகமான சூழல், அமைதியான ஊர். வெயில் இருந்தாலும் உரைக்கவில்லை. அவர்கள் அங்கே உள்ள ஒரு வீட்டின் கெஸ்ட் ஹவுஸை தான் புக் செய்திருந்தனர். அந்த குடும்பத்தினர் அங்கேயே கீழே குடியிருந்தனர். பல காலமாக அங்கே வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் பாரம்பரியம் மிக்க தங்களது பங்களாவை ஹோம் ஸ்டே போல மாற்றி அமைத்திருந்தனர். மேலே உள்ள 2 படுக்கை அறைகளை பாத்ரூம் அட்டாச்சாக செய்து இன்னமும் டிவி, ஃப்ரிட்ஜ் என வசதிகளும் செய்து தனிப்பட்ட வாடகைக்கு அளித்து வந்தனர். சாப்பாடு அவர்கள் வீட்டிலேயே கிடைக்கும்.
காலை சிற்றுண்டியும் இரவு உணவும் கொடுக்கும் பணத்தில் அடக்கம். மதிய உணவு பெரும்பாலும் ஊர் சுற்றி பார்த்தபடி அங்கே இங்கே பார்த்து கொள்வர் சுற்றுலா பயணிகள். அங்கே பாதுகாப்பு நல்லபடி இருக்கும், குடும்ப சூழலில் இருக்கும் என்று அதையே நெட்டில் தேடி பிடித்து புக் செய்திருந்தாள் வளர். அங்கே சென்று இறங்கினர். 60 வயதை ஒட்டிய ஒரு தம்பதியினர்தான் அந்த வீட்டின் உரிமையாளர்கள். அன்புடன் வரவேற்று அமர வைத்தனர். உடனே குடிக்கவென சூடான டீ வந்தது. உதவிக்கு சமையலுக்கு என ஆட்கள் இருக்க மேலே சென்று பெட்டிகளை வைத்துவிட்டு குளித்து முடித்து வந்தபோது மதிய உணவு நேரமாகி இருந்தது. முதல் நாள் என்பதால் ரயிலில் வந்து மலை ஏறி வர அவ்வளவு நேரம் ஆகும் என அந்த ஆண்டியே மதிய உணவுக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். என்ன பெண்களா, உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்றார் அங்கிள் கனகராஜ். ஒவ்வொருவராக தங்கள் வீடு படிப்பு என்று கூறினர். நானும் உங்கள் ஆண்டியும் மட்டும்தான் இங்கே இப்போ. உதவிக்கு ஆட்களை வச்சுட்டு மேலே உள்ள படுக்க அறைகளை இப்படி வாடகைக்கு விட்டுருக்கோம். எங்களுக்கும் பொழுது போகுது, ஏதோ கொஞ்சம் வரும்படியும் வருது என்றார் அவர் சுருக்கமாக. வீட்டின் வெளியே மிக அழகிய பூந்தோட்டம் அமைத்திருந்தார். தோட்டம் மொத்தமும் உங்கள் அங்கிளின் கைவண்ணம் பொண்ணுங்களா என்றார் ஆண்டி கஸ்தூரி பெருமையாக. ரொம்ப அழகா இருக்கு அங்கிள் என்றாள் சாரு. அவளுக்கு தான் தோட்டம் என்றால் உயிராயிற்றே. அதிலும் குன்னூரின் தட்பவெட்ப நிலைக்கு பூக்கள் ஒவ்வொன்றும் கையகலம் பூத்து குலுங்கியது. பார்க்க பார்க்க தெவிட்டாத அழகு. இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, நாளைக்கு நானே உங்களோட வந்து ஊரை சுற்றி காண்பிக்கிறேன் என்றார். உங்களுக்கு எதுக்கு அங்கிள் சிரமம், நாங்களே என்று இழுத்தாள் சாரு. இல்லைம்மா, இது எங்கள் பேக்கேஜின் உட்பட்டது. அதை பாருங்க, நான் அந்த சுமோவை இதுக்குன்னே வச்சிருக்கேன் என்றார். ஓ அப்போ சரி என ஒப்புக்கொண்டனர். அவர் கூட இருப்பது கொஞ்சம் பிரைவசி கம்மியாக இருந்தாலும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பு என்று உணர்ந்து பெண்கள் உடனே ஒப்புக்கொண்டனர். மாலை அந்த தெருவிலேயே வாக்கிங் சென்று வந்த பின் கனகராஜ் தம்பதியுடன் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். உங்களுக்கு குழந்தைங்க என்று இழுத்தாள் சாரு. இருக்காங்கம்மா, ஒரு மக, மூத்தவ திருமணமாகி லண்டனில் கொடுத்தனம் பண்ணுறா. மகன் இப்போதான் படித்து முடிக்க போகிறான், அமெரிக்காவில் சிகாகோவில் இருக்கான் என்றாள் கஸ்தூரி. ஓ அப்படியா ஆண்டி என்றாள். ஆமாம், 3-4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும். வந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நாங்களும் நடுவில் ஒரு 2 முறை போய் தங்கிட்டு வந்தோம். ஆனால் அதுக்கு மேலெல்லாம் அங்கே இருக்க முடியாதுமா, ஒரே போர். தனியாக எங்கேயும் வெளியில் போக முடியாது. வார இறுதிகளில் அவங்க ஃப்ரீ ஆகும்போது தான் எங்கேயானும் போக முடியும். நானும் அங்கிளும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும். ஏதே பொண்ணுக்கான ஒரு மகன் பிறந்திருக்கான், அங்கே போனால் பேர குழந்தையோட விளையாடலாம், அவ்வளோதான். மகன்கிட்ட போனால் அதுவும் முடியாது. அதான் நாங்கள் இங்கே இப்படி செட்டில் ஆகிட்டோம். வருஷம் முழுசும் இல்லைன்னா கூட பெரும்பாலான மாதங்களில் யாராச்சும் வருவாங்க. எங்களுக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி புது புது மனிதர்களை சந்திக்கலாம். அதுவும் ஒரு சுவையான பொழுதுபோக்கு என்றாள் கஸ்தூரி. அதை ஆமோதித்தார் கனகராஜ். இரவு உண்டுவிட்டு தங்கள் அறைக்கு சென்று கம்பளிக்குள் புகுந்து கொண்டனர். இருவருக்கு ஒரு அறை என்ன ஏற்பாடு. கீர்த்தியும் சாருவும் ஒன்றாக இருக்க என வளர் கூற, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா வளர் என்றாள் சாரு அழமாட்டாமல். ஏன் சாரு என்றாள் அவள் பதறிப்போய். தினமும் தான் இந்த கீர்த்தியோட தான் படுறேனே பாடு ஹாஸ்டலில். இங்கேயானும் எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்கப்பா. இந்த கும்பகர்ணியை நீங்கள் யாராச்சும் மேனேஜ் பண்ணிக்குங்கடி தங்கங்களா என்றாள் சிரிக்காமல். எல்லோரும் கொல்லென சிரித்தனர். கீர்த்தி உர்ரென முறைத்து கொண்டாள். கோச்சுக்காதடி தங்கம், நீ வா என் கூட தாச்சிக்கலாம் என்று வளர் அவளை தன்னோடு அழைத்து செல்ல பின்னால் திரும்பி சாருவிற்கு பழிப்பு காட்டிவிட்டு சென்றாள் கீர்த்தி. ஸ்ருதியும் சாருவும் அதை கண்டு சிரித்து கொண்டனர். அதிகாலை முழிப்பு வந்துவிட்டது சாருவிற்கு. எழுந்து பல் விளக்கி முகம் திருத்தி ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு கீழே இறங்கினாள். என்னம்மா இத்தனை சீக்கிரம் எழுந்துட்ட என்றாள் கஸ்தூரி. அப்போதுதான் பால் பாக்கெட்டுடன் உள்ளே சென்றபடி. பழக்கம்தான் ஆண்டி என்றாள் புன்னகையுடன். குட் மார்னிங் சாரு என்றபடி வந்தார் கனகராஜ். நடக்கவென ஷார்ட்ஸும் காலில் ஷூவும் அணிந்து. வாக்கிங்கா அங்கிள் என்றாள். ஆமாம், நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா என்றார். இல்லை அங்கிள், நான் உங்கள் தோட்டத்தில் இருக்கேனே என்றாள். ஆஸ் யூ விஷ் என்று அவர் சென்று விட்டார். தோட்டத்தை சுற்றி வலம் வந்தாள். அங்கு இல்லாத பூக்களே இல்லை எனலாம். இயற்கைக்கென ஒரு மனம் இருக்கும் அல்லவா? முக்கியமாக யூக்கலிப்டஸ் போன்ற மருந்து செடிகளின் மனம், ஈர மண்ணின் மனம், ரோஜா சம்பங்கி போன்ற பூக்களின் மனம் என்று பலவும் கூறலாம்.
அது போன்ற ஒரு மனம் பரவி நாசியை வருடியது. ஆழ மூச்சு இழுத்து விட்டு அனுபவித்தாள் சாரு. முந்தைய இரவு கோடை மழை வேறு பெய்திருக்க குளிர் வெடவெடத்தது. செருப்பை தாண்டி ஈரப்புல்லின் குளிர்ச்சி காலை தீண்டியது. உடனே செருப்பை கழட்டிவிட்டு தன் பாதங்கள் பனியில் குளித்திருந்த புல் மெத்தை மீது அழுத்தி வைத்து நடந்தாள் சாரு. அந்த சுகானுபவத்தை ரசித்தாள். நைட்டியை சற்றே தூக்கி பிடித்தபடி கொலுசு அணிந்த பாதத்துடன் அவள் தடம் பதித்தபடி நடக்க காண்பவர் கண்ணை மயக்கும் விதமாக அமைந்தது அந்த காட்சி. இலைகளினும் பூக்களின் மேலும் பனித்துளிகள் உறங்கிக் கொண்டிருந்தன. அதனை தன் செல்போன் கேமராவில் பதிவு செய்து கொண்டாள். ஒரு பன்னீர் மரத்தின் அடியில் வந்து நின்று அதன் தாழ்வான ஒரு கிளையை பிடித்து உலுக்க பொல பொல பொலவென அவள் மீது பனித்துளிகளும் பன்னீர் பூக்களுமாக பொழிந்தன. உடலும் மனமும் சிலிர்த்தது. அதை அனுபவித்தபடி மெல்ல நடந்து அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள். அதற்குள் ஆண்டி சுட சுட காப்பியுடன் வர நன்றி கூறியபடி எதிர்கொண்டு போய் தன் கையில் வாங்கி கொண்டாள். ஆண்டியுடன் பெஞ்சில் அமர்ந்து பொதுவாக பேசி கொண்டிருந்தனர். ஒன்ன மாதிரி வெகு சில பேர் தான் இந்த அதிகாலை வேளையில் இந்த தோட்டத்தை ரசிப்பாங்க சாருமா என்றார் கஸ்தூரி. ஏனோ தெரியல ஆண்டி, எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், ஒன்றி போயிடுவேன் என்றாள் சாரு. தட்ஸ் நைஸ் என்றார். நான் சொன்னேனே பெண்களா, இவோ இங்கே தான் தோட்டத்தில் ஐக்கியமாகி இருப்போன்னு, அதுக்குள்ளே பயந்துட்டீங்களே என்று காலங்காலையில் கலாய்த்தபடி கீர்த்தி மற்றவருடன் இறங்கி வந்தாள். குட் மார்னிங் ஆண்டி, அங்கிள் எழுந்தாச்சா என்றபடி அமர்ந்தாள் வளர். குட் மார்னிங் பெண்களா. ஆமாம்மா, காலையிலேயே அங்கிள் வாக்கிங் கிளம்பியாச்சு என்றார். உள்ளே குரல் கொடுத்து மற்றவருக்கும் காஃபி கொண்டு வர செய்தார். வெடவெடக்கும் குளிரில் சூடான காஃபியுடன் அமர்ந்து அரட்டை அடித்தனர். ஆமா வளர், என்ன இது, எப்படி இந்த இமாலய சாதனை நடத்தின என்றாள் சாரு கேலியாக. என்ன என்றார் வளர். நம்ம கும்பகர்ணி எப்படி இத்தனை சீக்கிரம் எழுந்தா இன்னைக்கு? நீ என்ன மாயம் செய்தியோ, எனக்கும் முன்னையே சொல்லி கொடுத்திருந்தா தினம் தினம் இவளோட நான் பாடுபட்டிருக்க மாட்டேனே வளர் என்றாள் வசன நடையில். எல்லோரும் சிரிக்க, என்ன சிரிப்பு, இது என்ன பெரிய ஜோக்கு என்றாள் கீர்த்தி. இல்லப்பா, நான் எழுந்து பல் விளக்கிட்டு ரெடியானேனா அதுக்குள்ளே இவோ குளிர் தாங்கலடி, எனக்கு உடனே சூடாக காஃபி வேணும்னு அடம் பிடிச்சா. கீழே வந்தால் ஆண்டிக்கிட்ட காஃபி கிடைக்கும்னு சொன்னேன். குளிர் தாங்காததால் எழுந்துட்டா, இல்லைனா சுருட்டிட்டு கம்பளிக்குள்ளே தான் கிடந்திருப்பா என்றாள் வளர். பாவம், சீக்கிரமாக காப்பியை குடிமா கீர்த்தி என்று கஸ்தூரி கூற, தேங்க்ஸ் ஆண்டி என்று ஊதி ஊதி குடித்தாள். மற்றவரிடம் பேசாமல் ஒதுங்கி அமர்ந்து கொண்டாள். அவள் முகபாவம் கண்டு அனைவருக்கும் சிரிப்புதான் வந்தது. ஆனால் அவள் இன்னமும் கோபமாவாள் என அறிந்து பேசாமல் அடக்கி கொண்டனர். எனக்கு என்னமோ எல்லாரையும் வச்சு கீர்த்தியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் கஸ்தூரி. அவளை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள் கீர்த்தி. அனைவரையும் ஒரு பார்வை கண்டுவிட்டு தேங்க்ஸ் ஆண்டி என்றாள் புன்சிரிப்புடன். என்னடி ஒரே மறப்பு, சும்மா விளையாட்டுக்கு தானே கேலி செஞ்சோம், போதுண்டி மலையரங்கடி தாயே என்றாள் சாரு. பின்னோடு நால்வரும் ஒன்றாக அணைத்து கொண்டனர். அவர்களை கண்டு கஸ்தூரி மனதார சந்தோஷித்தார். பின்னோடு மேலே சென்று அனைவரும் குளித்து முடித்து ரெடியாகி கீழே வர 9 ஆகியிருந்தது. காலை உணவிற்கென சுட சுட ஆப்பமும் குருமாவும் பரிமாறினார் கஸ்தூரி. தேங்க்ஸ் ஆண்டி, சூப்பராக இருக்கு என்று அவளை வாழ்த்தியபடி அனைவரும் உண்டுவிட்டு கனகராஜ் அங்குளுடன் வண்டியில் ஏறி ஊர் சுற்ற கிளம்பினர். கேத்ரின் அருவியை அடைந்து குதூகலித்தனர், கூத்தடித்தனர் நால்வரும். அங்கிருந்து சிம்ஸ் பார்க்கு செல்ல சாரு எப்போதும் போல இயற்கையுடன் ஐக்கியமாகிவிட்டாள். ஒவ்வொரு ரோஜாவையும் கொஞ்சி முத்தமிட்டு ரசித்தாள். டால்ஃபின் பாரியை பார்த்துவிட்டு களைத்து போய் வீடு திரும்பினர். கஸ்தூரியுடன் அரட்டை அடித்தபடி மாலை டீ அருந்தி இளைப்பாரினர். அடுத்த நாள் மேலே ஊட்டி வரை காரிலேயே பயணம் செய்துவிட்டு வரலாம் என்று முடிவு செய்து கொண்டனர். ஆண்டி, நாளைக்கு நீங்களும் எங்களோட வரணும் என்று பெண்கள் வற்புறுத்த, சரி அப்படியே என்றார் கஸ்தூரி. இரவு சூழும் அந்தி வேளையில் தோட்டத்தில் அமர்ந்தபடி கார்ட்ஸ் ஆடினர். வளர், அழுகுணி பண்ணாத என்று கத்தினாள் கீர்த்தி. இல்லையே, நான் என்ன அழுகுணி பண்ணினேன் என்று அவள் கார்டை வேண்டுமென்றே ஒளித்து வைத்துக்கொண்டு அவளை அழ வைத்தாள் வளர். நால்வரோடும் பொழுது இலகுவாக போனது கஸ்தூரி தம்பதிகளுக்கு. ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு இதமான கெஸ்ட்டு இல்லைங்க
எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு என்றாள் கஸ்தூரி கனகராஜிடம். ஆமாம் கஸ்தூரி, பெண்கள் 4 பேரும் ரொம்ப அடக்கமான நல்ல குடும்பத்து பெண்கள் மாதிரி தெரியுது. நல்ல படிப்பு, குணம், அன்பு, பண்பு என்று அவரும் அடுக்கிக் கொண்டே போனார். ஆமாங்க என்று ஒப்புக்கொண்டாள் கஸ்தூரி. அடுத்த நாள் அதிகாலை எழுந்து எல்லோருக்கும் முன் எப்போதும் போல கீழே தோட்டத்துக்குள் ஓடி வந்து விட்டாள் சாரு. பூக்களோடு கொஞ்சிவிட்டு அவற்றை வருடியபடி நடந்து கொண்டிருந்தாள். விரிந்து கிடந்த டேலியாக்களும் கையகல ரோஜாக்களும் அவளை கண் சிமிட்டி அழைத்தன. இரத்த சிவப்பில் ஒரு அழகிய ரோஜா மலர் கண்டு அதனை கையில் ஏந்தி தன் இதழ்களால் மென்மையாக முத்தமிட்டாள். கன்னத்தோடு வைத்து லேசாக உரசிக்கொண்டாள். மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே என்ற பாட்டை முணுமுணுத்தபடி மெல்ல நடை பயின்றாள். அதற்குள் மற்றவரும் ஒவ்வொருவராக எழுந்து வர காஃபி குடித்து குளித்து ரெடியாகி கிளம்பினர். அன்று முழுவதும் மேலே ஊட்டியில் அலைந்து திரிந்து பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்துவிட்டு களைத்து வீடு திரும்பினர். ஆண்டி, நாளைக்கு உங்களுக்கு லீவு, நாங்கள் 4 பேருமா சமைக்க போகிறோம் என்று அறிவித்தாள் சாரு. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா? நான் என்ன தனியாவா பண்ணுறேன்? அதான் காந்தம் இருக்காளே என்றார் அவர் கூச்சத்துடன். இருக்கட்டுமே, காந்தம் எங்களுக்கு உதவி செய்வாங்க, நாங்கள் உங்களை உட்கார வச்சு சமைச்சு போட போகிறோம். என்னங்கடி என்றாள் சாரு மற்றவரை பார்க்க. ஆமாம் ஆமாம் என மூவரும் குரல் எழுப்பினர். கஸ்தூரி முகம் மலர கனகராஜை பார்த்து புன்னகைத்தாள். சரி, அப்படியே ஆகட்டும் என்றாள். அடுத்த நாள் காலை எழுந்து வரிந்து கட்டிக்கொண்டு 4வருமாக சமையல் அறையில் புகுந்து வேலைகளை பங்கு போட்டுக்கொண்டு சமைத்து முடித்தனர். தடபுடலான விருந்தாகவே அமைந்துவிட்டது அது. பூரி, குருமா, புலாவ், ரைத்தா, உருளை மசாலா, தாளித்த தயிர் சாதம், வடகம், ஊறுகாய், கேசரி என்று டேபிளை நிறைத்து விட்டனர். என்னம்மா இது, இவ்வளவையும் யார் சாப்பிட்றது என்று வியந்து போனார் கஸ்தூரி. சாப்பிடவா ஆள் இல்லை, நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் என்றாள் ஒரு அப்பளத்தை மென்றபடி கீர்த்தி. ரொம்ப சரியாக சொல்கிறாங்க பாருங்க ஆண்டி, இவ ஒத்தியே போதும், டேபிள் மொத்தமும் காலி ஆயிடும் என்று சிரித்தாள் வளர். சாருவும் ஸ்ருதியுமாக பரிமாறிவிட்டு அமர்ந்தனர். காந்தத்தையும் சாப்பிடச் சொல்லி பரிமாறி மகிழ்ந்தனர். அடடா, என்ன ருசி, ரொம்ப பிரமாதம், உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்றார் கனகராஜ். ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, புதிய ருசி, அதான் ரசிக்கிறீங்க என்றனர் அடக்கமாக. சாப்பிட்டு முடித்து டேபிளை சுத்தம் செய்து ஒழித்து போட்டு என்று 4வருமாக செய்து முடித்துவிட்டு வந்து உட்கார கஸ்தூரி அவர்களை அருகில் அமர்த்தி கொண்டார். மடி கண்களா, நாங்களும் எத்தனையோ கெஸ்ட்ஸ் வந்து தங்க வச்சுருக்கோம், பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். ஆனால் உங்களோட கழித்த இந்த நாட்களை எங்களால் மறக்கவே முடியாதுடா. என் வீட்டு பெண்களை போல ஒன்றி போயிட்டீங்க. நான் ஒன்று சொல்லவா என்றார். சொல்லுங்க ஆண்டி என்றாள் வளர். நீங்கள் 4 பேரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது 4 நாட்களாவது எங்களோட வந்து தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், வருவீங்களா என்று கேட்டார் ஆவலாக. ஆச்சரியமாகி கண்கள் பனிக்க, கண்டிப்பாக வரோம் ஆண்டி, நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சதுக்கு நாங்கள் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக வருவோம், நிச்சயமாக வருவோம் என்றனர் சாருவும் கீர்த்தியும் வளரும். அடுத்த நாள் கிளம்ப வேண்டும். அவரவருக்கு சின்ன சின்னதாக ஏதோ பரிசு பொருட்கள் வைத்து கொடுத்தார் கஸ்தூரி. இதெல்லாம் எதுக்கு ஆண்டி என்று மறுக்க, அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன உங்கள் அம்மாவா நினச்சி வாங்கிக்கணும் என்று கட்டாயப்படுத்தி கொடுத்தார். தம்பதிகளை வணங்கி விடை பெற்றனர். மேட்டுப்பாளையம் வந்து இரவு ரயில் ஏறி சென்னை வந்து சேர்ந்தனர். 4 நாள் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல இல்லையா என்று பேசிக்கொண்டனர். அங்கைய ஞாபகங்கள் மனதை குளிரவும் செய்தன. ஐயோ, விட்டு பிரிந்தோமே, மீண்டும் எப்போதோ என்று ஏக்கப்படவும் செய்தன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போமா? அடுத்த திங்களன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுதா சிவதாஸ்.